வளமுடன். இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா சிப்லா லிமிடெட். சிப்லான்றது ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. தட் இஸ் லீகல் ட்ரக்ஸ். அவங்க மெடிசின்ஸ், அப்புறம் மெடிக்கல் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ், ட்ரக்ஸ் இது எல்லாமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. பிளஸ் லோக்கலாவும் வித்துட்டு வராங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெல் நோன் கம்பெனி டு த மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ என்னன்னாக்கா லைக் டாக்டர் ரெட்டி, நாட்கோ, சன் ஃபார்மா இந்த லைன்ல சிப்லா கூட இருக்கு. ஸோ சிப்லாவும் ஒரு ரினவுண்டு ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அது மாத்திரை, மருந்து, டானிக்கு, சிரப்பு, புதுசு புதுசா ரிசர்ச் எல்லாம் பண்ணி புதுசு புதுசா மெடிசின்ஸ் எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு டேஸ் மெட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹை வந்து 1516, லோ வந்து 1455, 52 வீக் ஹை வந்து 1673, லோ வந்து 1335. ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னாக்கா 1700, ஆல் டைம் லோ பாத்தீங்கன்னா 44. 44னா அந்த பிரைஸுக்கு இது ட்ரேட் ஆனது இல்ல, ஏதாவது ஸ்பிளிட் ஆயிருக்கும். அதனால உங்களுக்கு அந்த பிரைஸ் அப்படி காமிக்குது மணி கண்ட்ரோல்ல. பி பிரைஸ் டு எர்னிங் பாத்தீங்கன்னா 21.79 அகைன்ஸ்ட் செக்டர் பி ஆஃப் 40. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 21ன்றது ஒரு ஃபேரான பிஇ தான். ஸோ அதனால நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இன்க்ரீசிங் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டரே வந்து அதிகமான ஸ்டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பைபேக் எல்லாம் போட்டு ஆஃபர்லாம் போட்டு அதை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அது குட்டான ஸ்ட்ரென்த். வீக்னஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ எஃபிஓ என்று அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு போறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஇ இதை பத்தி தான் போட்டிருக்கு. த்ரெட்ஸ் டெத் கிராஸ் ஓவர். டெத் கிராஸ் ஓவர்னா இவங்க ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. ஜென்ரலா என்னன்னாக்கா அந்த நம்ம மூவிங் ஆவரேஜ்னு பார்க்கறோம்ல, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். எப்போ 200 மூவிங் டேஸ் மூவிங் ஆவரேஜ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி கீழே இறங்குதோ அதை வந்து டெத் கிராஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அர்த்தம்னாக்கா அப்படி டெத் கிராஸ் ஆனதுனாக்கா அந்த ஷேர் வந்து இன்னும் ரொம்ப கீழே இறங்கும், ஸ்டாக் பிரைஸ் கீழே இறங்கும்ன்றது அவங்களோட ஒரு நம்பிக்கை. நம்ம ட்ரேடர்ஸ் இல்லை இன்வெஸ்டர்ன்றதால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா இறங்குனதுனாக்கா அட் அனதர் பாயிண்ட் நம்ம இன்னொரு ஒரு குவான்டிட்டியோ 2 குவான்டிட்டியோ நம்ம ஆட் பண்ண போறோம். அடுத்தது பிரைஸ் சார்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 23ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். லாங் கன்சாலிடேஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 25 ஸ்டார்டிங்ல இருந்து 26 ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரே ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன நேரோ ரேஞ்ச். நேரோனாக்கா கொஞ்சம் வைடான ரேஞ்ச் தான். 1400 to 1600 இந்த ரேஞ்சிலேயே கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது கீழே போகுதா மேலே போகுதான்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் என்னோட ஜட்ஜ்மெண்ட் படி இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம். கீழே இறங்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் 1 2 அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இது பிரைஸோட வந்து 1400 1500 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ நம்மளால பல்கா வாங்குறதுக்கு சேஃப் கிடையாது. நம்மள்ட்ட பணம் இருந்தா கூட பல்கா வாங்கலாம்னு நினைக்காதீங்க. 1 2ன்னு மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அனலைஸ்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 36 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல பை வந்து 33%, செல் வந்து 6%. ஏன் செல் கொடுக்குறாங்கன்னாக்கா ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்மியான ரேட்ல எல்லாம் நான் இது பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நல்ல ரேட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதனால ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ட்ரேடர்ஸ் ஃபெட் அப் ஆயிடுவாங்க. இது என்ன ஜிக்ஸாகா ஒரு வருஷமா இந்த 1400 இருந்து 1600லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இதுல இருக்கிற நம்ம போட்ட காசை மார்ஜினலா இருந்தாலும் சரி இல்ல லோவா இருந்தாலும் சரி எடுத்துட்டு நம்ம வேற ஏதாவது நல்ல ஸ்டாக்ல போடலாம் அப்படின்ற திங்கிங்க்கு வந்துருவாங்க. ஸோ அது வந்து ஆஸ் லாங் டர்ம் இன்வெஸ்டரா நம்மளுக்கு வரக்கூடாது. நம்ம குறையும் போது ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்பப்போ அதை பத்தின ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கணும். பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1 இயர் வரைக்கும் நெகட்டிவ் தான் as you see. அதுவும் நெகட்டிவ்ல ரொம்ப அதிகமாலாம் இல்ல. அந்த 1%ல இருந்து 3%, 4% இந்த நெகட்டிவ்லயே இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, போயிட்டு வந்துட்டு இருக்கு. 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னாக்கா 30% மேல பாசிட்டிவா இருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பல்கா வாங்கிட்டீங்கன்னாக்கா பிவட் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது 5530. ரெசிஸ்டன்ஸ் 1540ல இருந்து 1560 வரைக்கும். சப்போர்ட் 1520ல இருந்து 1500 வரைக்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 20 டேஸ் 1500ல இருக்கு. 200 டேஸ் 1516ல இருக்கு. ஸோ அதேதான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி கீழே இறங்கும் போது அதை டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா இதை செல் கால் கொடுக்கலாம். செல் கொடுத்துட்டு எப்போ குறையுதோ அதுக்கப்புறமா நம்ம பை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அந்த மார்ஜினல் ப்ராஃபிட் நல்லா இருக்கும் அப்படின்ற திங்கிங்ல அவங்க இருப்பாங்க.
பட் நம்ம இதை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறோம். இன்னும் குறைஞ்சதுனாக்கா இன்னொன்னு வாங்குவோம் அப்படின்ட்டு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 57% பை கொடுத்துருக்காங்க, 43% செல் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50-50%ல தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷமா பார்த்து பீப்புள்ஸ் ஃபெடப் ஆயிருப்பாங்க. இது என்ன எங்கேயும் மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ஸ்டேட்லயே இருக்கு. பணத்தை இதுல போட்டு வச்சிருந்தா அப்படியே இருக்கு. எஃப்டில போட்டிருந்தா கூட கொஞ்சம் அது என்னது 6% இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு growth 21ல இருந்து 24, 25 வரைக்குமே சப்ஸ்டன்ஷியலா இருக்கு. 23ல வந்து கொஞ்சம் டவுன் ஆயிர மாதிரி தெரியுது. டவுன் ஆகல. மார்ஜினலா இருந்தா இன்க்ரீஸ். அதுக்கப்புறமா ஓகே ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 29% ப்ரமோட்டர் இருக்கு. 24% எஃப்ஐஐ. எஃப்ஐஐ ஃபார் 24%னாக்கா தட் இஸ் அ குட் சிக்னல். நம்மளுக்கு கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றது. அப்புறமா 30% வந்து டிஐட்ட இருக்கு. அண்ட் நீங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னா கூட ரைட் சைட்ல டிஐ தான் எடுத்திருக்கேன். செப்டம்பர் 24ல 24% இருந்தது. இப்போ செப்டம்பர் 25 1 இயர்ல வந்து 6% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6%ன்றது உங்களுக்கு கம்மியா தெரியலாம். பட் வால்யூம் டோட்டலா பார்க்கும்போது 6% எவ்வளவோ ஷேர்ஸா இருக்கும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும் ஷேர் குவான்டிட்டிஸ். நம்ம பர்சன்டேஜ்ல பார்க்குறோம். 30 ஸோ ஆல்மோஸ்ட் 6%க்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா சன் ஃபார்மா, டிவிஸ் லேப், டோரன் பார்மா, டாக்டர் ரெட்டி, லூபின் இது எல்லாமே நல்ல ஸ்டாக் தான் என்னை கேட்டாக்கா. இதுல பிஇ அட்ராக்டிவா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி இப்போ கூட கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் அது ஸ்ட்ராங்கான ஸ்டாக். லுப்பின் பார்த்தீங்கன்னாக்கா 17.56ல இருக்கு. இது ஒரு மாதிரி மாடரேட்டான ஸ்டாக் தான். இதை கூட நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணிட்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக் சிப்லா. ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் கரெக்டான வேல்யூவேஷன்ல இருக்கு. நம்ம இப்போ 1, 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபர்தரா ஸ்டாக் பிரைஸ் குறையும் போது தைரியமா இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.